கேஸ் இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே தூள் ஃபுட்டும் மீனுக்கு பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியை நம்ம வளர்க்க போகிறோம், நம்மளாக தனியாக வச்சு வளர்க்க போகிறோம். இந்த குட்டியை கண்டுபிடிச்சிட்டு காட்டுறேன். இந்த இருக்குது பார்த்திங்களா, 2 கண் வச்சு வெள்ளை கலரில். அப்பப்போ இப்படி தான் ஒளிஞ்சிக்கிடுது, நம்ம கண்டுபிடிக்கிறே கஷ்டமாயிருது. இங்கே எல்லாமே அப்படியே ஃபுட்டு போட்டு காமிக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா குட்டியும் அது பாட்டு அலைய ஆரம்பிச்சுட்டு பிளாக் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள குட்டியை மட்டும் பிடிச்சிட்டு போகுது. பாருங்கள், நிறைய குட்டி மேலே தான் அலையுது. ஏதாவது குட்டி கிட்ட வராச்சில் காட்டுறேன் இருங்க. நிறைய ஓடுது பாருங்கள். ஃபுட்டு போட்டு அப்படி காமிக்கேன். எல்லாமே ஃபுட்டு போட்டாச்சு. நம்ம பிளாக் கார்டு கொஞ்சம் ஃபுட்டு பொறுமையாக தான் எடுக்கு. இன்னும் பிளாக் கார்டு ரொம்ப ஒல்லியாகவும் செஞ்சுருக்கு, ஆனால் ஆக்டிவாக தான் இருக்குது. இருங்க, அடுத்த மீனை காட்டுறேன். கைஸ், அடுத்த மீனோட கண்டிஷன் ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் தண்ணியை மாற்றணும், அப்போ தான் மீன் உயிரோடு இருக்கும். இல்லைன்னா ஃபீமேல் பீட்டாகவும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா 2 குளத்து மீன் குட்டி பிடிச்சிருந்துருக்கான். பிறகு காட்டுறேன் இருங்க. பாய்.